பழங்காலத்தில் பழனிக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் சுந்தரம் என்ற விவசாயி வாழ்ந்தார். மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அவருக்கு சொந்தமாக ஒரு சிறிய நிலம் மட்டுமே இருந்தது. சொல்லிக் கொள்ளும்படியில் சொந்தங்களும் யாரும் இல்லை. ஆனால் முருக பக்தி என்பது அவனது உயிராக இருந்தது. ஒவ்வொரு 6ஆம் தேதி, கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் எல்லா திருநாள்களிலும் காலையில் எழுந்து குளித்து வேல் பாடல்களை பாடிக்கொண்டே பழனிக்கு நடந்தே செல்வது அவனது வழக்கம். ஒரு ஆண்டின் சஷ்டி விரத நாளில் சுந்தரத்துக்கு தீவிர காய்ச்சல் ஏற்பட்டது. இந்த உடம்போடு பழனிக்கு போக முடியாது என்று உறவினர் கூறினாலும் அவனுக்கு முருகன் பாதத்தை பார்க்க வேண்டும் என்ற தவிப்பு ஏற்பட்டது. கோவிலை நோக்கி ஓர் அடி போனாலே போதும், என் வேலவன் என்னை கைவிட மாட்டார் என முடிவெடுத்து சுந்தரம் கிளம்பிவிட்டான். அவன் கோவிலுக்கு நடந்து செல்லும் வழியில் கடுமையான மழை. வழியிலேயே ஒரு காடு குறுக்கிட்டது. சுந்தரம் முருகன் கோவில் செல்வதற்காக அந்த காட்டிற்குள் நுழைந்தான். அப்போது சில கொள்ளையர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். சுந்தரத்திடம் ஏதாவது இருக்கலாம் என்ற எண்ணத்தில் அவன் கையில் வைத்திருந்த பையை சோதனையிட்டனர். பையில் இருந்த 2 பூ மாலைகள் மட்டுமே இருந்தது. அதை அவர்கள் எடுத்து கொண்டார்கள். சுந்தரம் அவற்றை முருகருக்கு எடுத்து செல்லும் மலர்கள் என்று கூறி அவனிடமே திருப்பி தருமாறு வேண்டிக் கொண்டான். ஆனால் அவர்கள் அவனை தள்ளினர். அவன் கீழே விழுந்தான். அந்த நேரத்தில் ஒரு கொடூரமான விஷப்பாம்பு அவனை நோக்கி வந்தது. சுந்தரம் உடனடியாக, வேல் முருகா, என் உயிரை காப்பாற்று என்று கூறினான். அடுத்த நொடியிலே அந்த பாம்பு மறைந்துவிட்டது. பிறகு என்ன நடந்தது தெரியுமா? ஒரு அழகிய யுவன் வெண்மையான ஆடையில் கரத்தில் வேலுடன் அங்கு வந்தார். கொள்ளையர்கள் அந்த காட்சியை கண்டு திகைத்து நின்றனர். அவர்கள் அதிர்ச்சி அடைந்து சுந்தரத்தை வணங்கி தப்பித்து ஓடினர். அந்த யுவன் சுந்தரத்தை அழைத்து சென்று அருகிலிருந்த சிறிய மடத்தில் தங்க வைத்தார். சிறிது நேரத்தில் அந்த யுவன் மறைந்தார். சுந்தரம், இது வேறு யாரும் இல்லை, என் வேலவனே வந்தான் என புரிந்து கொண்டான். சுந்தரத்தின் மனம் குளிர்ந்தது, கண்ணீர் வழிந்தது. அன்று இரவு சுப்பிரமணிய சுவாமி அவன் கனவில் தோன்றி, உன்னுடைய உண்மையான பக்திக்கு நான் வந்தேன். என் மலர்களை, என் வழியை, என் பெயரை ஒருபோதும் விடாதே. நீர் எங்கே இருந்தாலும் என் வேல் உன்னை காப்பாற்றும். நின்ற இடத்தில் சுந்தரம் முழுமையாக குணமடைந்தார். மறுநாள் காலை பக்தியுடன் பழனிக்கு சென்று வழிபட்டார். அவ்வருடம் முதல் அந்த கிராமத்தில் ஒரு புதிய வழிபாட்டு வழக்கம் வந்தது. சஷ்டி அன்று அனைவரும் காலையில் முருகனுக்கு ஒரு பூமாலையை அணிவித்து பக்தியுடன் வேண்டிக் கொண்டனர். இந்த கதை நமக்கு சொல்ல வருவது ஒரே ஒரு உண்மைதான். முருகனை முழுமையாக நம்பிக்கையோடு வழிபடும் பக்தனை எப்போதும் எந்த நிலையிலும் முருகன் கைவிடவே மாட்டார். சுந்தரம் போல நம்மில் எவருக்கும் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில் நம்மை காப்பாற்ற முருகன் தன் வேலுடன் தோன்றி நம்மை வழிநடத்துவார். அவனை அழைக்க மந்திரங்களோ பெரிய பொருளோ வேண்டாம், உண்மையான மனம் போதும். இன்று இந்த கதையை கேட்ட நீங்கள் உங்கள் மனதுக்குள் ஒருமுறை சொல்லிக் கொள்ளுங்கள், வேல் முருகா, என் மனதில் என்றும் நீ வாழ வேண்டும். கருணை கடலே கந்தா போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் அனுபவத்தை கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள். இத்தகைய பக்தி கதைகள் தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலுள்ள பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் வாழ்வில் என்றும் வேலவன் அருள் நிலைத்திருக்கட்டும். சுப காரியங்கள் தடையின்றி நடக்கட்டும். சாந்தமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கட்டும். ஓம் முருகா.